எம்மடி தங்கம் இங்கதான் என் பையன் வேலை செய்யறான், உன்னை கட்டிக்க போறவன். அத்தை சும்மா சொல்லக்கூடாது அத்தை, பெரிய கம்பெனி தான். பெரிய கம்பெனியில வேலை செய்யறதுனால தான் திமிரு அதிகம். இதுக்கெல்லாம் பிச்சை போட்டது யாரு? நான் போடலைன்னா இவன் இப்படி இவ்வளவு தூரம் வளர்ந்துருப்பானா? ஆனா இப்ப நன்றி இல்லாம பேசுறான் பாத்தியா பெத்த தாயே. அத்தை விடுங்க அத்தை, பிச்சை அது இதுன்னு சொல்லாதீங்க. மாமாவுக்காக தானே செஞ்சீங்க, வேற யாருக்காக செஞ்சீங்க? அப்படியெல்லாம் செஞ்சதுக்கு தான் இன்னைக்கு எனக்கு மாமா பட்டம் கட்டுறான். அத்தை விடுங்க அத்தை. இவன் ரூம்ல இருக்கானா இல்ல எங்க இருக்கான்னு தெரியலம்மா. முதல்ல எல்லாம் நான் இங்க இருந்தேன்னு வையி ஜன்னல் வழியா பாத்துருவான். பார்த்துட்டு குடு குடுன்னு ஓடி வந்து அம்மா வாமா வாமான்னு சொல்லி என்னை கூட்டிக்கிட்டு போய் கேண்டீன் இருக்குமா, அங்கே போய் பப்புஸு, அதுக்கப்புறம் டீயு, அப்புறம் அந்த என்னென்னமோ வாங்கி கொடுப்பாம்மா, பிங்கர் சிப்ஸு என்னென்னமோ சொல்லுவான். அதெல்லாம் நான் சாப்பிட்டது கூட கிடையாது. அப்புறமேட்டு அது என்ன கன்றாவியோ நமக்கு வாயில வரலாமா, அதெல்லாம் வாங்கி கொடுப்பான் தெரியுமா. என்னை சாப்பிட வச்சு அழக பார்த்த பையன் இன்னைக்கு பாரு என்னை பார்த்தாலே வெறுத்து ஒதுக்குறான். அதுக்கெல்லாம் காரணம் அந்த கைகாரி தான். இங்கதான் வேலை செய்வான்னு நினைக்கிறேன். அவ மட்டும் என் கையில கிடைச்சா அவளை வகுந்து போடுவேன், வகுந்து. சரி விடுங்கத்த, நம்ம மாமா எங்கிட்டு இருக்காரு என்னன்னு தெரியல. இதுல அந்த பிள்ளைய வேற பார்க்கணும் பேசணும். இந்த பிள்ளை இங்கதாம்மா வேலை செய்யுது, தம்பிக்கு பக்கத்துல தான் உட்காந்து வேலை செய்யுது. அவருக்கு பக்கத்துலயா? ஐயோ பக்கத்துலன்னா மடியில இல்ல, அது அங்கிட்டு இருக்கும் இவன் இங்கிட்டு இருக்கும். அதெல்லாம் கேப்பா தான் கிடக்கும். இரு பாப்போம். அட கடவுளே, இப்போ நீ சொல்லிட்டியா? அத்தைக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சா? நான் தானே. ஏ லூசு, உன்னோட சுச்சுவேஷன் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? உன்னைய வந்து நான் இப்படி சொல்லி மாட்டி விட்டு உன்னைய உங்கள் வீட்டில் உன்னை அடித்து துரத்தி நீ எங்கே போவ? எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாலும் எங்கள் அம்மா கிட்டலாம் உன்னால் இருக்க முடியாது. எப்படியும் நான் ஒரே வாரத்தில் உங்கள் அம்மா உங்கள் அப்பாவை வீடு கட்ட சொல்லியிருக்கேன். ஒரு வாரம் 2 வாரம் தான் டைமு. அதுக்குள்ளே எத்தனை ஆளை போடுவீங்களோ போடுங்க, என்ன ஆகும் ஏதாதுன்னு தெரியாது. எம்புட்டு காசாக இருந்தாலும் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். அதனால் எப்படியும் 2 வாரம் மட்டும் பொறுத்துக்கோ. அதுக்கப்புறம் வீட்டு வேலை முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கவே உன்னை மகாராணி மாதிரி நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் புது வீட்டுக்கு. பழைய வீட்டில் எங்கள் அம்மாவோட உன்னை வச்சு எல்லாம் பார்க்க முடியாது. சும்மாவே எங்கள் அம்மா கரிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கு. இதில் வேற நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு வேற சொல்லிவிட்டேன். சொன்னதுதான் போதும், நீனு தெரியாமையே அப்படி கரிச்சு கொட்டுது. கடவுளே, என்ன அரவிந்த் இப்படி பண்றாங்க? நம்மள சேர விடுவாங்களா இவங்க? அவங்க என்ன சேர விடுறது? நான் உன் முறைப்படி உன் கழுத்துல தாலியை கட்டிட்டேன். இனிமே யார் நினைச்சாலும் அதை மாற்றவே முடியாது. அந்த பெருமாளோட ஆணையோட தான் நான் இதை பண்ணியிருக்கேன். அவரு இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? நீ எதுக்கு பயந்துட்டு இருக்க? பயமா இருக்குடா, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. உங்க அம்மாவே இப்படி பண்றாங்கன்னா என் அம்மாவும் அப்பாவையும் நினைச்சு பாரு, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. லூசு, எங்க வீட்டுக்குன்னா காதல் எல்லாம் புதுசுன்னு சொல்லலாம். உங்க டேடிக்கு இதெல்லாம் புதுசா? எத்தனை காதல் ஜோடியை சேர்த்து வச்சிருக்காரு, நம்மள என்ன சேர்த்தா வைக்க மாட்டாரு? டேய், 1000 தான் அடுத்த காதலை சேர்த்து வச்சாலும் சொந்த பிள்ளை காதலை எந்த பெத்தவனாவது சேர்த்து வைப்பாரா? ஓ, இவங்களுக்கெல்லாம் வந்தா ரத்தம், அடுத்தவங்களுக்கெல்லாம் வந்த தக்காளி சட்னியா? நல்லா இருக்குடி அம்மா உங்களோட நியாயம். இந்த மாதிரி தானே அத்தனை பெத்தவங்களும் நினைச்சிருப்பாங்க. எத்தனை காதல் ஜோடி சேர்த்து வச்சிருப்பாரு. அதுக்குன்னு அவங்கவுங்க உண்மையா விரும்பினாங்க, அதனால சேர்த்து வச்சாரு. எங்க அப்பா என்ன தப்பா பண்ணாரு? அப்ப நீங்க எங்களை உண்மையா காதலிக்கல? கொன்னுடுவேன், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓ, கொன்னுடுவீங்களோ? அந்த அளவுக்கு உரிமை வந்துருச்சோ? பிச்சு போடுவேன். உன் வயல ஒரே ஒரு தடவை கூப்பிடு. அதெல்லாம் முடியாது, ஆபீஸ். ஒரே ஒரு தடவை ஆசையா இருக்கு, கூப்பிடு. ஐயோ கம்முனு போ. இப்ப நீ என்ன கூப்பிடுறியா இல்ல ஆபீஸ்ல எல்லாரும் முன்னாடியும் ஐ லவ் யூ டி பொண்டாட்டின்னு கத்தட்டுமா? ஏய் வாயை வச்சுட்டு கம்முனு இரு, கத்தி தொலைஞ்சிடாத, அதுக்கப்புறம் அவ்வளவுதான். இப்ப சொல்லு. டேய் சொல்லுன்னு கொல்லாதடா, போடா. சொல்லு. டியர் அங்க போ, முதல்ல இங்க வராம. ஹலோ, லைசன்ஸ் இருக்குமா? எங்களுக்கு லைசன்ஸ் இருக்கு, எங்களை யாரும் அசைச்சுக்க முடியாது. மேனேஜர் வந்தாரு, சீட்டை டர்ன்னு கிழிச்சிருவாரு. போன்னு சொன்ன வர, போடா. நீ சொன்னீன்னா நான் போயிடுவேன். வேற உங்க டேடி வேற ஃபோன் பண்ணாரு, ஜாமான் வேற பத்தலப்பா, அதை வாங்கி போடணும்னு. நான் வேற இங்க இருந்து போகணும் சிமெண்ட் ஃபேக்டரிக்கு. சீக்கிரம் சொல்லு. கம்முன்னு போடா, எனக்கு அடுப்பேத்தாதடா. நீ தான் என்ன கடுப்பேத்திக்கிட்டு இருக்க. ஒரு வார்த்தையில சொன்னீங்கன்னா நான் டக்குன்னு போயிடுவேன். ஐயோ ஏன்டா அப்படி படுத்துற? ஓய் சொல்லுன்ற, அப்படியே வெக்கம் வந்துருது. வெக்கம். ஐ லவ் யூ புருஷா. கேக்கல. கட்டி போடா. ஏய், அங்க யாரடி இருக்கா? உன் புருஷன் இங்க இருக்க, இங்க பார்த்து சொல்லு. காதுல விழுந்துச்சுல, அது போதும், போ.
ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை. எனக்கு வெக்கமா இருக்குடா, போடாங்கிட்டு. டாடான்னு சொல்ற, இதை மட்டும் கூப்பிட மாட்டேங்கிற பாத்தியா? ஐயோ டே, ஆஃபீஸ்டா, இது வீடு இல்லடா, ஏன்டா அப்படி படுத்துற? போடா. போடான்ற. சரி விடு, நீ சொல்லாட்டி என்ன, நான் போய் தங்கத்துக்கிட்ட கேட்டுக்கிறேன், அவ சொல்லுவா. ஏய், நான் உன்னை காதலிக்கிறேன், போதுமா? போ. அப்படி வாங்க மேடம், அப்படி வாங்க. நீங்களாம் சொல்லுங்கன்னா சொல்ல மாட்டீங்க, யாராவது ஒருத்தர் எனக்கு சொல்றாங்கன்னு சொல்லுவீங்க. போதும் அவ்வளோ சீன் போடாத, போ, எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்கு. சரி, நான் பர்மிஷன் போட்டிருக்கேன், டைம் ஆயிடுச்சு, போயிட்டு ஒரு 1 ஹவர்ல ஒர்க் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஈவினிங் நம்ம 2 பேரும் வெளியே போறோம், ஓகேவா? ஐயோ, அதெல்லாம் முடியவே முடியாது. எங்க அம்மா என்னன்னு தெரியல, இன்னைக்கு 4 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. மணி இப்ப வெறும் 1:30 தான், சரியா? 4 மணிக்கு இன்னும் கிடக்குது அவ்வளோ நேரம், சரியா? நான் போயிட்டு ஒரு 2:30 3 o'clock வந்துடுறேன், முடிச்சோடனே நம்ம போறோம். ஐயோ, என் அம்மா பர்மிஷன் கேட்டுட்டு டக்குன்னு வா, உடம்பு முடியலன்னு வேற சொல்லியிருக்காங்கடா, சொன்னா கேளு. ஹலோ மேடம், இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, இனிமே அம்மா அப்பா பேச்செல்லாம் இல்லை, இந்த புருஷன் பேச்சை தான் கேட்கணும். 4 மணிக்கு உங்க அம்மா அப்பாயின்மெண்ட் இல்லை, இந்த புருஷனோட அப்பாயின்மெண்ட் தான், ஓகேவா? போயிட்டு வந்துடுறேன். ஐயோ, இந்த லூஸ் பையனை வச்சுட்டு ஒரே ரோதனையா இருக்கு. நான் உன்னை காதலிக்கிறேன். ஐயோ பைத்தியக்காரன். மாமா எங்கம்மா? எங்க அத்தை வண்டி எடுக்கிறாரு, வாங்க வந்து ஒளிஞ்சுக்குவோம். இது நெசமில்லையா, கனவுன்னு புரியலையா? எம்மாடி வாமா, அவன் போயிட்டான், உள்ள போவோம். கொஞ்ச நேரம் இருங்க மாமா, இது நம்ம உள்ள போற நேரத்துல வந்துட்டோம், அவ்வளவுதான். அதுவும் சரிதான், கொஞ்ச நேரம் பாப்போம். என் கையால் இவளுக்கு எதையுமே செஞ்சு கொடுக்க கூடாதுன்னு நினச்சேன். இன்னைக்கு என் தலையெழுத்து இவளுக்கு என் கையில் சமைச்சு கொடுக்கறதா இருக்கு. அண்ணி அண்ணி, சின்ன பொண்ணு அண்ணி. இது என்ன புது அண்ணி? இவன் இம்புட்டு நல்லவெல்லாம் கிடையாதே, என் பிள்ளைய அண்ணி நொண்ணின்னு கூப்பிடுறாளே. சொல்லுவோமா அண்ணி, இது சாப்பிட்டீங்களா? இதுவும் இல்லவுமா, இனிமே தான் சாப்பிடணும். அப்படியா? சரி அண்ணி, அப்புறமேட்டுக்கு சாப்பிடுங்க. உங்களுக்கு முருங்கைக்கீரை சூப்பு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், இதை முதல்ல குடிங்க. முருங்கைக்கீரை சூப்பு செஞ்சாளா? இவ இம்புட்டு நல்லவெல்லாம் கிடையாதே, என் பிள்ளைக்கு இவ செஞ்சுட்டு வந்தாளா? இது கலந்து கொண்டு வந்துட்டாளா? ஐயோ, என்ன உமா, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அம்மா தான் சமைச்சு வச்சிருக்காங்க, அதையே சாப்பிட்டுக்க போறேன். எதுக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்க? இதுல வேற துணியும் தச்சுக்கிட்டு இதெல்லாம் தேவையா? அண்ணி இங்கே பாருங்க, நான் யூடியூப்ல பார்த்துக்கிட்டு இருந்தேன், நீ முருங்கைக்கீரை இந்த கர்ப்பப்பைக்கெல்லாம் நல்லதாம்ல, உடம்புக்கும் ரொம்ப நல்லதாம்ல அப்படின்னு பார்த்தேன். அதனால தான் சரி உங்களுக்கு ஒசர செஞ்சேன். நீங்க வேற குழந்தைக்காக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் குடிச்சதுனால சத்து வரும். நீ குடிங்க. இங்க உன் அடிப்பு வெங்காயமெல்லாம் போதும், நீ ரொம்ப நல்லவத்தான். என்ன பார்த்து இப்படி சொல்றீங்க? ஏண்டி, நல்ல நாள்லயே என் பிள்ளைய பார்த்தாலே எரிஞ்சு பொசுங்கி போவ, இன்னைக்கு என்னடி புதுசா நுண்ணி போட்டுக்கிட்டு வந்து முருங்கைக்கீரை சூப்பு கொடுக்குற? என்ன என் பிள்ளைக்கு எதையாவது செஞ்சு கொண்டு வந்து கொடுத்து அவ வாழ்க்கையை அழிக்கலான்னு பாக்குறியா? யாரு, நான் இருக்க வரைக்கும் எந்த வெங்காயமும் நடக்காது, ஒழுங்க மரியாதை தூக்கிட்டு போயிரு சொல்லிட்டேன். அம்மா, என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க? அவ எனக்காக ஆசை செஞ்சு கொண்டு வந்திருக்கா. ஏண்டி, நீ வெளுத்ததெல்லாம் பால் நினைப்படி, ஆனா இது பால் இல்லடி, கல்லு. அத முதல்ல புரிஞ்சுக்க, அதுவும் கள்ளி பாலுடி. அத்தை, என்னத்த இவ்வளவுதான் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்படி பேசுறீங்க? யாரு, உன் நடிப்பு வெங்காயத்தை வேற எவனாலும் நம்புவாண்டி, நான் நம்ப மாட்டேன், சரியா? உன் கூட இத்தனை வருஷம் இந்த குடும்பத்தை ஓட்டி இருக்கேன், உன்னோட நடிப்பு என்னன்னு எனக்கு தெரியாது நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஒழுங்க முடியாதே எடுத்துக்கிட்டு போயிரு, இல்லைன்னு வச்சுக்க அடிச்சு வெளுத்து போடுவேன் சொல்லிவிட்டேன். புரியுது அத்தை, புரியுது. இத்தனை வருஷம் என் நாத்தனாரை பார்த்து, என் அண்ணியை பார்த்து கரிச்சு கொட்டியிருக்கேன். அவங்க நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன். ஆனால் அதுக்குன்னு அவங்க இப்படி குழந்தைக்காக ஏங்கிட்டு இருக்கும்போது கூட நான் இப்படி இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? அவங்களும் மற்றவங்க மாதிரி நல்லா இருக்கணும் தான் நான் யோசிக்கிறேன். அதனால தான் முருங்கைக்கீரை சூப்பு அவங்களுக்காக வச்சு கொண்டு வரேன். யாரு நீ, யாரு, எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு எனக்கு எல்லாம் தெரியும். நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருன்னு இந்த ஊர் உலகத்துக்கே தெரிய முடியும். நீ ஒன்றும் என் காதில் வந்து காது குத்தாத, சரியா? எனக்கெல்லாம் சின்ன வயசுல காது குத்திட்டாங்க, இதை கொண்டு போய் ஆத்தாளுக்கு ஊத்து போ.
அவதான் தள்ளாடிக்கிட்டு கிடக்குற சோத்துக்கு வக்கு இல்லாம அவளுக்கு ஊத்து, உடம்புல சத்து ஏறும். இவ்வளவுதான் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டதா? உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் அத்தை. நான் எப்போ இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தனோ அப்பையிலேருந்து நான் ஒன்றும் இல்லாத கழுதைன்னுவீங்க. அதனால தான் என் அன்னைக்கு என்கிட்ட எதுவுமே செஞ்சு கொடுக்க மனசு வர மாட்டேங்குது. எப்பயும் இப்படி பேசுவீங்கன்னு இந்த தடவை ஆசையாக செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தா இதையும் இப்படி மூஞ்சல் அடித்த மாதிரி பேசுறீங்களே. ஏய், நடிச்சு நீலி கண்ணீர் வடிக்காத, சரியா? எடுத்துக்கிட்டு போ. அம்மா என்னம்மா இப்படி பேசுற? பாவம்மா, இப்படி மனசு நோக்கிற மாதிரி பேசாதம்மா. அப்படி செய்யணும்னு ஆசைப்படுறவங்க கூட செய்யாம போயிருவாங்க. அட நீ வேற வாய் மூடிட்டு கம்மனு இரு. நீயே இப்பதான் குழந்தைக்கு ஆஸ்பத்திரியில ஏறாத கோயில் இல்ல, இறங்காத இது இல்லாம எல்லாம் ஏறி இறங்கி இப்பதான் உனக்காக பாத்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீ பாட்டுக்கு வாயை வச்சுட்டு கம்மனு இருக்காம எதையாவது வாங்கி குடிச்சுட்டு அப்புறம் இதுவும் இல்லாம போயிருச்சுன்னா என்னடி பண்றது? இவெல்லாம் நல்லவன் நம்பாத, எதையாவது கலந்து கூட கொடுத்து விடுவா. அத்தை என்னத்தை இப்படி பேசுறீங்க? அப்புறம் உனக்கும் ஆத்தாளுக்கு இதுதானே வேலை, நல்லா இருக்க குடும்பத்தை பிரிக்கணும், கலகம் மூட்டணும்னு. இப்ப என்ன அத்தை, இதுல ஏதோ விஷம் கலந்துருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஒண்ணும் சொல்லலையே. இல்ல அத்தை, நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. நான் என் அண்ணி நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க நினைச்சிட்டீங்கல்ல, போதும் அத்தை போதும். இதை நான் குடிச்சேன்னா உங்களுக்கு மனசு மாறும்ல. நீ குடி, இல்ல குப்பையில போய் கொட்டு, இல்லையா உன் ஆத்தாவை படுக்க போட்டு அவ வாயில கூட பாலா ஊத்து, எனக்கு தேவை கிடையாது. இப்பயாவது நீங்க நம்புறீங்களா நான் எதுவும் கலக்கலன்னு? இவ அதை குடுக்கறா இதை குடுக்கறான்னு வாங்கி குடிச்சுப்புட்டு தின்னுப்புட்டு அதுக்கப்புறம் போய் சேர்றதுக்கா நீ வா கம்முன்னு. அவ ஒரு நடிப்புக்காரி. அம்மா நீ எதுவும் வருத்தப்படாத உமா. அம்மா எப்பயுமே இப்படிதான் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களுக்காக ஆசையா செஞ்சு எடுத்துட்டு வந்த அண்ணி அது போய் என்னையவே குடிக்க வச்சுட்டாங்க. உங்களுக்கு கொடுக்க முடியாம போச்சு. உமா விடு உமா, வேற எதுவும் வச்சிருந்தீங்கன்னா கொடு, நான் குடிக்கிறேன். செஞ்சதுதான் செஞ்சேன், ஒரு கப்பு தான் செஞ்சேன். இன்னும் கொஞ்சம் சேர்த்து செய்யாம விட்டுட்டேன். உங்களுக்காக தானே, உங்க ஒருத்தருக்கு மட்டும்னு. அடுத்த தடவை செஞ்சுட்டு வரேன். சரி உமா. மொத்தத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டாளே இந்த கிழவி. இவளுக்கு கொடுத்து நல்ல பேர் வாங்கிடலான்னு பார்த்தேன். நம்மளையே குடிக்க வச்சு ஏப்போட விட்டாளே. யாரு? அடே நீயா? நான் கூட யாரோ இன்னும் நினைச்சேன். வாட் ஆர் யூ டூயிங்? என்ன ஆத்தா பண்ற? ஐயோ என் தங்க புள்ள என்னமா இங்கிலீஷ் பேசுறா? என்னையவே என்ன லுக் விட்டுக்கிட்டு இருக்க? ஐயோ ஆண்டவனே, என் தங்கம். எங்க உன் புருஷன் அந்த முறுக்கு மீசக்காரரு? உங்க அப்பன்டா. என்னடா முறுக்கு மீச வெங்காய மீசன்னு இருக்கற? உன் புருஷனை ஊர்ல உள்ள எல்லாரும் அப்படிதானே கூப்பிடுறாங்க, முறுக்கு மீச, டிஎம்பி ராடு கம்பி முறுக்கு மீச அப்படின்னு. 1000 தான் இருந்தாலும் உங்க அப்பன்டா. உங்க அப்பனுக்காவது முறுக்கு மீசையாவது இருக்கு, உனக்கு ஒன்னும் முளைக்காம வலுக்கட்டையால இருக்கு. சரி, என் மனத்தை வாங்குறதுனால உனக்கும் உன் புருஷனுக்கும் அம்புட்டு ஒரு அலாதி இன்பம் தான். சரி, ஏதோ மாப்பிள்ள வராங்க மண்ணாங்கட்டி வராங்கன்னு வந்துட்டாங்களா? அடே மாப்பிள்ள மண்ணாங்கட்டின்னு இருக்கிறவன் அடி வெளுத்துப்படுவேன் பாத்துக்க. வீட்டுக்கு வர மாப்பிள்ளை இப்படியா சொல்றது? சரி வந்துட்டாங்களா இல்லையா? 4 மணிக்கு தான் வராங்களாமா. இப்ப எங்க வராங்க? ஓ சரி சரி. என்ன அதுடா? துணி. என்ன உங்க அப்பா வாங்கி கொடுத்து விட்டாரா? உங்க அப்பா வாங்கி கொடுத்தாரா? நான் வாங்கிட்டு வந்தேன். நீ வாங்கிட்டு வந்தியா? என்னடா சொல்ற? என்னோட மொத்த மாச சம்பளத்துல உங்க எல்லாத்துக்கும் பொண்ணா போதுன்னு வாங்கிட்டு வந்தேன். ஹாப்பி ஏன் புள்ள முத மாச சம்பளம் வாங்கி துணி எடுத்துட்டு வந்தியா? எனக்கு மட்டுமா? உனக்கு மட்டும் தான் எடுக்கணும்னு நினைச்சேன். போனா போதுன்னு கூட பிறந்த பிறப்புக்கும் உன் புருஷன் அந்த முறுக்கு கம்பிக்கும் சேர்த்து எடுத்துட்டு வந்தேன். கட்டிக்க சொல்லு, போட்டுக்க சொல்லு. அடே 1000 தான் இருந்தாலும் உங்க அப்பாவும் உங்க அக்காடா இப்படி பேசுற? எல்லாரும் நான் சம்பாதிக்கிறேன் சீன விட்டுக்கிட்டு தெரிஞ்சாங்கல்ல. ஆனா இப்ப பார்த்தல்ல, நானும் சம்பாதிச்சு மொத்த குடும்பத்துக்கும் துணி எடுத்திருப்பேன். ஒருத்தராவது சம்பளம் வாங்கி எனக்கு துணி எடுத்திருப்பீங்க. ஏண்டா தீபாவளி பொங்கலுக்கு எல்லாம் எடுத்து கொடுக்க தானடா செஞ்சோம். தீபாவளி பொங்கலுக்குன்னு சொல்லாதே, தீபாவளிக்கு ஒரு துணி எடுத்து கொடுப்போம், அதே தான்
பொங்கலுக்கு போட சொல்லுவ, அதே தான் பிறந்த நாளுக்கும் போட சொல்லுவ. அப்படி எடுத்து கொடுத்துட்டு நீ பேசுற பேச்சு. சரி விடுடா. எனக்கு எம்பிட்டு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த விஷயத்த மட்டும் உங்க அப்பா கிட்ட சொன்னு அம்பிட்டு சந்தோஷப்படுவாரு. நானும் சம்பாதிக்க மாட்டேன், ஊதாரி பைய, சோத்துக்கு செத்தவன், தண்டசோரன்னு என்ன திட்டிக்கிட்டு தெரிஞ்சாரு. இன்னைக்கு பார்த்தல்ல, நாங்களும் சம்பாதிச்சு பணம் கொண்டு வந்திருக்கோம். எம்பிட்டுடா இருக்குதுல? ஆளுக்கு துணி எடுத்தது போக மீதி 10,000 ஓவா இருக்குதுல. எல்லாம் வச்சுக்கோங்க. ஐயோ 10,000 ரூபாயா? துணி எடுக்கலாம் எம்பிட்டுறாச்சு? அதுவா, நல்ல பிராண்டடா எடுக்கணும். நீங்க தான் 100 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு எனக்கு எடுத்து கொடுப்பீங்க. நான் உங்க எல்லாத்துக்கும் பிராண்டடா எடுக்கணும்னு 3 பேருக்கு சேர்த்து 5,000 ரூபாய்க்கு துணி எடுத்திருக்கேன். ஆத்தி 5,000 ரூபாய்க்கா? அடே, விக்கிற விலைவாசிக்கு 5,000 ரூபாய்க்கு துணி போட்டா என்னத்துக்கு ஆகுறது? புருஷன் என்னைக்கும் 100 ரூபாய் சேலை, அதுவும் கந்து கட்டுற சேலையை எடுத்து கொடுப்பது. அதைத்தானே உடுத்திக்கிட்டு தெரிஞ்ச உன் பையன் உனக்கு 1,500 ரூபாய்க்கு எடுத்து கொடுத்துருக்கேன். போட்டு கொடுத்துரி, சரியா? ஆத்தி வீட்டுல இருந்தா மட்டும் முறைச்சுக்கிட்டு தெரியுவீங்க, இப்ப வேலைக்கு போய் சம்பளம் கொடுத்தானு இழுச்சுக்கிட்டு தெரியுறீங்க. சரிடா, உனக்கு என்ன ராத்திரிக்கு சமைச்சு வைக்கணும், என்ன வேணும்னு சொல்லு. இதுக்கு முன்னாடி நான் ஏதாவது செஞ்சு கொடுமான்னு கேட்டா வீட்டுல சும்மா தானே கிடக்குற, நான் செய்யறத வாய முடிவு தின்னுட்டு போடானுங்க. இன்னைக்கு சம்பளம் வாங்கணும்னு என்ன வேணும்னு கேட்டு செஞ்சு தரேன்ற. என்ன உலகம்டா இது? காசுக்கு தான் மதிப்பு போல இருக்குது, மனுஷனுக்கு மதிப்பு இல்ல. ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லடா. நீ என் பையன் முதல்ல சம்பளம் வேண்டது என் கையும் ஓடலை காலும் ஓடலை. சரி, இந்த காசை கொண்டு போய் உங்கள் அப்பா அந்த அரவிந்த் பையன் வீட்டில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, அங்கே போய் உன் கையால் கொடுடா. அந்த மனுஷன் ரொம்ப சந்தோஷப்படுவார். நானும் கொண்டு போய் கொடுக்க மாட்டேன். என்ன போய் அங்கே போய் நோ நோ நோ. டேய், உங்க அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுறா. அது உன் கையில கொடுத்தினா ரொம்ப சந்தோஷப்படுவாருடா. அந்த மனுஷன் நீ பிறந்தப்ப என் பையன் பிறந்துட்டானோனையும் அம்புட்டு சந்தோஷப்பட்டாருடா. என் குடும்ப வாரிசு, என்னை காப்பாத்துறதுக்கு என் தெய்வம் வந்துருச்சு அப்படின்னு உன்னை அப்படி பேசினாருடா. அப்படியாப்பட்ட மனுஷன் நீ இப்படி இருக்குன்னு தான் ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டுக்கிட்டு தெரிஞ்சாரு. முதல்ல நீ சம்பளம் வாங்கிட்டு வந்திருக்கன்னு தெரிஞ்சதுன்னு வையே, அந்த மனுஷன் அம்புட்டு சந்தோஷப்படுவாரு. போ சாமி, உன் கையால குடு சாமி. ஏமா நீ வேற, நான் போய் உன் கையால குடுன்னு சொன்னேன், போய் குடு. சரி போய் குடுக்கறேன். மாப்பிள்ளை வீடு வரும்போது 3 பேர் இத போட்டுக்கங்க. ஏடா, பிளவுஸ் தச்சு தாண்டா போட முடியும், பிளவுஸ் தைக்காம எப்படி போட முடியும்? அதுவும் சரிதான். உன் புருஷரை இதுல உள்ளத போட்டுக்க சொல்லு. உன் பொள்ளைக்கும் இதுல சுடிதார் கொண்டு வந்துட்டேன், அதுவும் டக்கு பிடிச்சாதான் போட முடியுமா? சரி, ஏதோ ஒண்ணு பண்ணி போடுங்க, நான் போய் குடுத்துட்டு வரேன். சரிடா. இந்த ஊர்க்காரவங்க எல்லாரும் எப்படி பேசுனாங்க? என் பையன் ஒன்றுத்துக்கு உதவ மாட்டான், ஊதாரி பையன் வேலை வெட்டிக்கு போக மாட்டான், காலத்துக்கு நீ தாண்டி சம்பாரிச்சு போடணும். என்னடி புள்ள வளர்த்து வச்சிருக்க லட்சணமா? இவன் வயசுல உள்ளவங்களாம் வேலைக்கு போறாங்க, இவன் அப்பங்க எதிர்பார்க்கறான் தண்டை சோறு. இவனுக்குலாம் சோறு போடாத, அடிச்சு வீட்டை விட்டு துரத்துன்னு எல்லாரும் எவ்வளவோ பேச்சு பேசியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அவங்க மூஞ்சில கரிய பூசுற மாதிரி என் பையன் எல்லாத்துக்கும் துணி எடுத்துட்டு வந்திருக்கான். எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. என் பையன் நல்லா வந்துருவான். எனக்கு இது போதும். என் புருஷரை ஆசைப்பட்ட மாதிரி என் பையன் சொந்த வீடு கட்டி அவரை கொண்டு போய் நல்ல நிலைமைக்கு வச்சிருவான். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், உள்ள வரலாங்களா? எஸ் கம் இன். உள்ள வாங்க சார், உட்காருங்க. ஒரு நிமிஷங்க. மா வாங்கம்மா உள்ள. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வீடா இது? மர்மவளே உள்ள வா. என்ன நின்னுகிட்டே இருக்கிற மசன்னு? ஐயோ, ஏற்கனவே இந்த டாக்டர் கிட்ட வந்துதான் எல்லாம் தெரிஞ்சது. இப்ப மறுபடியும் இதே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வராங்களே. இவங்க உண்மையெல்லாம் சொல்லிட்டாங்கன்னா இன்னைக்கு அவ்வளவுதான். என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள போறாங்க. இந்த லேடியை பார்த்த மாதிரி இருக்கே. அன்னைக்கு கூட செக்கப்லாம் பண்ணிட்டு டேப்லெட் வாங்கிட்டு போங்கன்னு சொன்னதுக்கு எதுவுமே சொல்லாமல் போனாங்களே, அவங்களா இவங்க? ஆமாம் அவங்களே தான். உள்ள வாமா, வந்து உட்காரு வா. வணக்கம்மா. வணக்கங்க. அமுதா, இப்போ உங்களுக்கு ஹெல்த் எல்லாம் ஓகே தானே? ஐயோ, ஹெல்த் ஓகேவா? மறந்துருப்பாங்கன்னு நினைச்சா நம்மள இன்னுமே ஞாபகம் வச்சிருக்காங்களே. ஓ, என் மருமகளை உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே தெரியுங்களா?
இவங்களையா தெரியாது? இவங்களை நல்லாவே எனக்கு தெரியும். அப்படிங்களாங்க? உடம்பு சரியில்லைங்க, வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கா, தலை சுத்து, மயக்கம் வேற, ஹாஸ்பிட்டல் போகலான்னு கேட்கவே மாட்டேங்கிறா. அதான் சரின்னு கூட்டிட்டு வந்தேன். அதான் சரி உடம்ப பார்த்துட்டு போகலான்னு வந்தோம். ஏங்க, இந்த மாதிரி நேரத்தில் இது எல்லாத்துக்குமே நார்மல் தானே? இந்த மாதிரி நேரத்தில் இது நார்மலா? என்னங்க சொல்றீங்க? ஐயோ போச்சு போச்சு. ஏங்க, பிரெக்னெண்டா இருக்க எல்லா லேடிஸ்க்குமே இது நார்மலா நடக்க ஒரு விஷயம் தானே? என்னது பிரெக்னெண்டா? பிரெக்னென்ட்னா மாசமா இருக்கிறது தானே? ஆமாங்க, பிரெக்னென்ட்னா மாசமா இருக்கிறது தான். அப்ப இவ மாசமா இருக்காளா? என்னவுதா இன்னும் வீட்ல பெரியவங்க கிட்ட சொல்லவே இல்லையா? அன்னைக்கு உங்க பையனும் அவங்களும் தான் வந்தாங்க, செக் பண்ணாயே சொன்னோம். அவங்க டேப்லெட் கூட வாங்கிக்கல, அவங்க பாட்டுக்கு விருட்டுன்னு கிளம்பிட்டாங்க. இந்த மாதிரி நேரத்தில் டேப்லெட் எடுத்துக்கணும், அதுவும் வந்துட்டு உடம்புல சத்து ரொம்ப கம்மியாக இருக்கும், என்னென்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும், எப்படி இருக்கணும்லாம் சொல்லலாம்னு நினச்சேன். அதுக்குள்ளே 2 பேரும் என்ன வேகத்தில் போனாங்க, நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்புறம் சரி எப்படியா இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் வருவாங்கல்ல அப்படின்னு தான் விட்டுட்டேன். நீங்க இவங்கள சொல்றீங்களா இல்ல வேற யாரையும் பார்த்துட்டு இந்த பொண்ணை சொல்றீங்களா? உங்க ஹாஸ்பிட்டல்ல எத்தனையோ பேர் வருவாங்க போவாங்கம்மா, நீங்க அவங்கள எது நினைச்சுக்கிட்டீங்களா என்னவோ? ஏங்க, என்னோட ஹாஸ்பிட்டல்ல எத்தனையோ பேர் தினந்தோறும் வராங்க போறாங்க. ஆனா எல்லாத்தையும் எனக்கு ஞாபகம் வச்சுக்கணுன்றது கஷ்டம்தான். ஆனா இவங்க ஒரு ஆளு தான். நான் அவ்வளோ தூரம் வந்து ஹெல்த் பத்தி சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தடான்னு கிளம்பி போயிட்டாங்க. அதனால இவங்களை என்னைக்குமே மறக்கவே முடியல. ஓஹோ, இந்த சிறுக்கி மாசமா இருக்கிறதுனால தான் இம்புட்டுமா? கல்யாணம் ஆகி ஒரே வாரத்தில் மாசமா இருக்காளா? என்னம்மா நடிச்சுக்கிட்டு திரியிறாவ? எத்தனை மாசங்க? 4 மாசங்க. என்னது 4 மாசமா? நான் நினைச்சேன் இவ வயிறு லைட்டா மேடு தட்டி இருக்கும்போதே ஏதோ உள்குத்து இருக்குமோன்னு. நான் கூட நினைச்சேன் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு தொப்பை இருக்குமே அது மாதிரின்னு நினைச்சேன். பேண்ட் சட்டை போடும்போதே கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். இருக்கட்டும், இவளை வீட்டுக்கு போய் ஆஞ்சு போறா இரு இன்னைக்கு.